நிஃப்டி இன்று 95 புள்ளிகள் உயர்ந்து 11,834 புள்ளிகள் உடன் வர்த்தகத்தை நிறைவு செய்துள்ளது. அதாவது 0.82% உயர்வுடன் நிறைவு செய்துள்ளது. இன்று பெரும்பாலான நிஃப்டி செக்டார்ஸ் பாசிட்டிவில் தான் நிறைவு செய்துள்ளது. எஃப்எம்சிஜி மற்றும் மீடியாவை தவிர ஐடி இன்று 3.23% உயர்வுடன் வர்த்தகத்தை முடிவு செய்துள்ளது. நிஃப்டி ஐடியை ஃபாலோ பண்ணி நிஃப்டி ஃபார்மாவும் 2.47% உயர்வுடன் வர்த்தகத்தை முடிவு செய்துள்ளது. நிஃப்டி மீடியா மட்டும் 0.5% இறக்கத்துடன் வர்த்தகத்தை நிறைவு செய்துள்ளது. சென்செக்ஸ் இன்று 303 புள்ளிகள் உயர்ந்து 40,182 புள்ளிகளுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்துள்ளது. 40,000 மார்க்கை கோவிட்டுக்கு அப்புறம் இன்று தாண்டியுள்ளது. சென்செக்ஸ் 0.76%. சென்செக்ஸ் 30 பங்குகளில் இன்று ஐடியோட டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்று டிசிஎஸ் 3 புள்ளிகள் உயர்வுடன் நிறைவடைந்துள்ளது. இன்ஃபி 2.57% உயர்வுடன் நிறைவடைந்துள்ளது. அல்ட்ராக் சிமெண்ட்கோ 3.18% உயர்வுடன் நிறைவடைந்தது. அதே ஓஎன்ஜிசி 3 புள்ளிகள் டவுன். சென்செக்ஸின் 30 பங்குகளில் 16 பங்குகள் இன்று ஏற்றத்துடன் நிறைவு செய்துள்ளது. 14 பங்குகள் இறக்கத்துடன் வர்த்தகத்தை நிறைவு செய்துள்ளது. சென்செக்ஸின் மொத்த மார்க்கெட் கேபிட்டலேஷன் 79,02,769 கோடி ரூபாயாக உள்ளது. சென்செக்ஸின் ப்ரைஸ் பர் ஏர்னிங் வேல்யூ 29.57 மடங்காக உள்ளது. ப்ரைஸ் பை புக் வேல்யூ 3 மடங்காக உள்ளது. இது ரொம்ப அதிகமான வேல்யூஷனாக கருதுகிறேன். எஃப்ஐஐ இன்று சந்தையில் 6,586 கோடிகள் முதலீடு செய்துள்ளனர். அதே சமயம் 5,607 கோடிகள் வெளியே எடுத்துள்ளனர். இதை இரண்டையும் சமன் பண்ணி நிகர் வேல்யூ பார்த்தீங்க என்றால் 978 கோடிகள் முதலீடு செய்துள்ளனர். டிஐஐ இன்று சந்தையில் 4,992 கோடிகள் முதலீடு செய்துள்ளனர். அதுவே 4,972 கோடிகள் பணம் வெளியில் விற்றுள்ளனர். இதை வைத்து பார்க்கும்பொழுது நிகர் வேல்யூவாக 19.85 கோடிகள் முதலீடு செய்துள்ளனர். இந்திய மக்களுக்கு ஒரு நற்செய்தி. டிசிஎஸ் இப்பொழுது பை மார்க்கெட் கேபிட்டலேஷன் உலகத்திலேயே சர்வீஸ் கம்பெனி தான். மார்க்கெட் கேபிட்டலேஷன் வேல்யூ படி உலகத்திலேயே டிசிஎஸ் தான் நம்பர் 1 கம்பெனியாக உருவாகி இருக்கிறது. அசென்சர் தான் இதற்கு முன் நம்பர் 1 இருந்தது. அதை பீட் பண்ணி உடச்சி டிசிஎஸ் இப்போது நம்பர் 1 பை மார்க்கெட் கேபிட்டலேஷன் இன் சர்வீஸ். எல்விபி ஷேர் ஹோல்டருக்கு ஒரு நற்செய்தி. ரூமர்ஸாக வருகிறது. கிளிக்ஸ் கேபிட்டல்ங்கிற நிறுவனம் எல்விபியோடு மெர்ஜருக்கான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக வருகிறது. பார்ப்போம் என்ன இது முடிவு வருகிறது. வேர்ல்டு பேங்க் இந்தியா அரசாங்கத்தின் ஜிடிபி இந்த வருடம் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2021 9.6% கான்ட்ராக்ட் ஆகும் என்று ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டின் இன்வெஸ்டருடைய நிகர முதலீடு வெளியில் சென்று கொண்டே இருக்கிறது. இந்த தொடர்ச்சி செப்டம்பர் 2020 தொடர்கிறது. பார்ப்போம் எப்பொழுது அது நிகர் முதலீடாக மாறப்போகுது என்று. ரிலையன்ஸ் தெளிவாக தெரிவித்து விட்டதாக தகவல்கள் வருகின்றன. அதாவது தன்னுடைய ஃபேஸ்புக் டீல் பியூர்லி பிஸ்னஸ், இட்ஸ் நாட் அபவுட் தகவல் பரிமாற்றத்திற்கான வழிகள் எதுவும் இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டது.